கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் ஏற்கனவே சொன்னபடி வியாழக்கிழமை வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவரை இருதயத்தில் பேசினதை தான் இன்னைக்கு செய்தியாக நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 4 அதிகாரம் படித்தோம். அதில் 16வது வசனம் வாசிங்க. ரோமர் 4:16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படி அப்படி வருகிறது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பெரிய வசனம், அதனுடைய தாற்பயம் கருத்தை ஷார்ட்டா சொல்றேன், கவனிங்க. சுதந்திரமானதுன்னா ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகள், ஆசீர்வாதம், எல்லாத்துக்கும் மேல பரலோகத்தில் வைத்திருக்கிற சுதந்திரம். புரியுதா? இது கிருபையினால் உண்டாகும். பிரமாணத்தில் கிரியையினால் உண்டாகும். பிரமாணத்தில் என்னது? இதை செய்கின்றார். இப்போ நமக்கு நியாயப்பிரமாணம், ரோமர் நிருபம் ஏற்கனவே சொன்னபடி புறஜாதிகளுக்காக எழுதப்பட்ட நிருபம். புரியுதா? அப்போ நம்ம ஆண்டவருடைய அந்த வம்சத்தில் வரல, யூத வம்சத்தில் வரல, இஸ்ரவேல் வம்சத்தில் வரல, இயேசுவை கேள்விப்பட்டு விசுவாசிகள் என்ற வம்சத்தில் வரும். புரியுதா? அப்போ அது கிருபையினால் உண்டாயிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களுக்கு கிரியினால், அவங்கெல்லாம் அதை தான் பெருமை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு சொல்றாரு, புரியுது? அவங்க கிரியினால் அல்ல. இதில் இந்த ஆரம்ப வசனத்தை நம்ம படிக்கும்போது சொல்றாரு, கிரியினால் அல்ல, கிருபையினாலே வாக்குத்தத்தத்தினாலே வருகிறது. அப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தை சார்ந்த சந்ததி இல்லை. புரியுதா? புறஜாதியா இருக்கிற நமக்கு அதான் சொல்றாரு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய விசுவாசிகளின் தகப்பன் கொடு. இந்த ஆபிரகாம் குறித்து பார்த்தீங்கன்னா இந்த ரோமர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். முதல் வசனத்தில் இருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாம், 12ஆம் வசனத்தில் இருக்கும், 16ஆம் வசனத்தில் இருக்கும், 17ஆம் வசனத்தில் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தகப்பன். அப்படி கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே இருக்கும். இப்போ விசுவாசிகளுக்கு ஒரு தகப்பன் யாரு சொல்லுங்க? ஆபிரகாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் எப்படி விசுவாசித்தார், எப்படி வாழ்ந்தார், அந்த விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும்? நடக்கும். எபிரேயர்கள் சொல்லும்போது உங்களுக்கு முன்னாடி நடந்தவர்களை மாதிரிகளாக வைத்து அவர்களை பின்பற்றுங்கள் அப்படின்ற. இப்போ 16ல் ஒரே ஒரு வார்த்தை, அதை தான் என் இருதயத்தில் ஆண்டவர் பேசணும். அதில் இருக்கு பாருங்க, ஆபிரகாமுடைய எத்தனாவது லைன்? 6வது லைன். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படி வருகிறது. அப்போ அந்த விசுவாசத்தை சார்ந்தவர்கள் நம்ம. எந்த விசுவாசம்? அதுதான் முக்கியம். ஆபிரகாமுடைய விசுவாசம். வாய்த்தர சொல்லுங்க, ஆபிரகாமுடைய விசுவாசம். இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சான், எந்தெந்த சூழ்நிலையில விசுவாசிச்சான். புரியுதா? போனெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா வைப்ரேட்டில் வச்சிருங்க. எப்படி எந்த சூழ்நிலையில விசுவாசித்தாதான் நம்ம பார்க்க போறோம். புரியுதா? இங்க அவனுடைய விசுவாசம் எப்படின்றத பார்த்து அந்த விசுவாசம் நமக்குள்ள, அதான் முக்கியம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை எதுக்கு பார்க்குறோம்? அந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா, அந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமா? ஏன்னா எபிரேயர்ல அருமையான ஒரு வார்த்தை, 6ஆம் வசனம் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிற யாவருக்கும் சொல்லுங்க பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப நமக்கு என்ன? ஆண்டவர் தேடினா பலன் கொடுப்பார். விசுவாசம் இல்லாம ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது? பிரியமா இருக்க முடியாது. அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்தது அதை தான் இன்னைக்கு பார்க்கிறோம். முதல்ல ஆபிரகாம், புரியுதா, அந்த போன ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அது புறப்பட்டு போனான் பாருங்க, கீழ்ப்படிந்தான். அவனுடைய ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தது எதனாலன்னா விசுவாசத்தினால். எபிரேயர் நான் சொன்னபடி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல்ல வாசிங்க. எபிரேயர் 11:8. எபிரேயர் 11 வச்சிருக்கீங்களா? அதுக்கு தான் அந்த கார்டை வச்சுக்கேன் டக்குன்னு. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து
தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போற இடம் எப்படின்றே தெரியாது. ஆபிரகாம் என்ன செஞ்சாராம்? ஆண்டவர் அழைத்த போது விசுவாசத்தினால புறப்பட்டு போறார். எந்த விசுவாசம்? அந்த இடம் எப்படின்னு தெரியாது, அப்படிக்கு அங்க இருக்கிற மக்கள் யாருன்னு தெரியாது, அங்க சாப்பாடு கிடைக்குமா தெரியாது. இப்பெல்லாம் வந்து நீங்க இந்த கூகுளில் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரி பத்தி அங்க என்ன விளைச்சல், என்ன வருமானம் எல்லாமே இருக்குது. இப்ப இல்ல, அந்த காலத்துல போற இடம் எப்படின்னு தெரியாம என்ன செய்தாலும் புறப்பட்டு போனான், கீழ்ப்படிந்து போனான். காரணம் தேவன் மேல வச்ச விசுவாசம். புரியுதா? அதுல பாருங்க அந்த எப்படி புறப்பட்டு போனான்ட்டு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் சொன்னா, காடு வைக்க சொன்னா 1ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தை உன் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம் பார்த்து, எல்லாத்தையும் விட்டுட்டு போ. அப்படிதான் ஸ்டார்ட். தேசம், இனம், ஜனம், தகப்பன், வீடு, இதெல்லாம் அவனுக்கு ஆதரவா இருக்குது, அவனுக்கு சப்போர்ட்டா இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு என்ன செய், புறப்பட்டு போ. இதைதான் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. எல்லாத்தையும் விட்டு என்ன செய், புறப்பட்டு என் பின்னால வாங்க. புரியுதா? மீன் பிடிக்கிற அருமையான பேதுரு, அடுத்தது யோவான், யாக்கோபு, இப்படி நிறைய பேர், அந்த ஆயத்துறையில் உட்கார்ந்துருக்கிற மத்தேயு, இவங்கெல்லாம் வந்து ஆண்டவர் கூப்பிட்றாரு என் பின்னால் வாங்கினவன எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னால் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? புரியுதா? அதுக்காக ஏதாவது கிடைக்கும்ட்டு வராதிங்க, ஆனால் நிச்சயமாக விட்டு வந்தால் எல்லாம் கிடைக்கும். அதாவது சொல்கிறாரு, நீ விட்டு வந்த, நான் எதை விட்டியே எதை இழந்தியோ அதை 100 நான் தருவேன். அதுக்கு போனஸு நித்திய ஜீவனை அடைவீர்கள். புரியுதா? அப்போ விட்டு வந்தால் ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் விட மாட்டார். அவருக்காக வைராக்கியம், அவர் சொன்ன சொல்லுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் இதை பற்றி பேசும்போது இங்கே புறப்பட்டு போன ஆபிரகாம் சொன்ன மாதிரி இருக்கு. ஆதியாகமத்தில் அங்கே என்ன சொல்கிறாரு, புறப்பட்டு வான்றார். அங்கே பின்னால் 7ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் 2 வசனத்தை நீங்கள் படிச்சு பாருங்க. அங்கே அவனை அழைத்து கொண்டு போய் இந்த தேசத்தில் குடியிருக்க செய்தார். அவனால கவனிங்க, ஆண்டவர் புறப்பட்டு போட்டு அவர் இங்கே உட்காந்துட்டு ஒன்று அங்கே போன்னு சொல்கிறவர் அல்ல. வான்னு அர்த்தம், அங்கே இருக்கிறார், போகிற வழியில் கூடவே நடக்கிறார். அப்படி தானே? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை சொல்லுங்க, துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி ஓட்டத்தில் என்ன செய்யணுமா, பொறுமையாக ஓடணும். அப்படின்னு அர்த்தம், ஒரு கேம் இல்லைன்னா ஒரு இந்த ரன் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆரம்பிக்கிற ஒருத்தர் இருப்பார், முடிக்கிற ஒருத்தர் இருப்பார். இங்கே ஆரம்பிக்கிறவரும் நம்ம ஆண்டவர் தான், அங்கே போய் சேர்ற இடத்துல முடித்து வைக்கிறவர் யாரு? நம்ம ஆண்டவர் தான். அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்கள் ஓடுற பாதையில் உங்கள் கூடவே ஆண்டவர் ஓடி வருகிறார். கைவீதி கத்துற சூத்திரமான எத்தனை பேர் புரியுது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் என்ன போன்னு சொல்லிட்டாரு, நான் அவர் எங்கே இருக்கீங்க, உங்கள் கூட தான் இருக்கிறார். வா என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போய் இதில் குடியிருக்க செய்தான். பெரும்பாலும் இப்போல்லாம் நம்ம எங்கே போனோம்னா என்ன பண்ணுறோம், எதை பார்த்து போடுறோம், ரூட்டெல்லாம் தெரிலன்னா மேப்பை போட்டு வந்துடு. ஒரு சில நேரத்தில் அந்த மேப்பை போட்டால் நடக்க கூட வழி இல்லை, அந்த சந்தில் போய் நிறுத்திடும். சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. புரியுதா? ஒரு சில நேரத்தில் எங்கள் வீட்டுக்கே நான் போனா கூட மேப் போடுறேன். ஏன்னா எந்த ரூட்டில் வந்து டிராஃபிக், அந்த மெட்ரோ ரயில்னால டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு தெரியாது. அதனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அந்த இது பெரம்பூர் தாண்டதுக்கு முன்னாடி ஒரு தடவை போட்டுருது, இப்படி போகலாமா அப்படி போகலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் எந்த வசதியும் இல்லை. இத்தனை பேர் புரியுது? ஒன்றும் இல்லை. அது எப்படி இருக்கும், அங்கே என்ன கிடைக்கும், எப்படிப்பட்ட மக்கள், ஒன்றுமே தெரியாத சூழ்நிலையில் அவன் என்ன செய்தான் சொல்லுங்க, புறப்பட்டு போனான். எதனால? தேவன் மேல வச்ச விசுவாசம். அவர் கூப்பிட்டாருங்க, அவர் என்னை அழைத்தார். அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், வாய் தரும் சொல்லுங்களேன், கைவிட மாட்டார். பிலிப்பியர்கள் சொல்றார், நான் எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் என்ன செய்யறேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன். 3ஆம் அதிகாரத்தில் சொல்றார்.
நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த லக்கை நோக்கி எப்படி ஓடுறேன்? ஆசையா ஓடுறேன். வாயத்தர சொல்லுங்க, எப்படி ஓடணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்க மாட்டேன், ஆனால் தான் சலிச்சுக்கிறாங்க. புரியுதா? அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் பாதையில் நடந்து போகிறதுக்கு நமக்கு ஆசை இருந்ததுன்னா, இங்கே நமக்கு இப்போ நேரிடுகிற காரியங்களை ஒரு பெருசாகவே கஷ்டமாகவே தோணாது. எப்படி சொல்கிறாரு? நான் அதை பிடித்து கொள்ளும்படி என்ன செய்ய, லக்கை நோக்கி ஆசையா தொடருகிறேன். கைகளை வைத்து கத்திர சூத்திரம் மூலமா. புரியுதா? அதனால் நேரம் இல்லாதால இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்ததால பாயிண்ட்டை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அவருடைய விசுவாசம் எப்படி வெளிப்பட்டது? தேவன் அழைத்த போது கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே புறப்பட்டு போனான். ரெண்டாவது, ஆதியாகமம் 15 அதிகாரம். ஆதியாகமம் 15 அதிகாரம் 1-6 வரைக்கும் அந்த சுருக்கத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. 14 அதிகாரத்தில் ஒரு யுத்தம், 5 ராஜாக்களை ஜெயிச்சு வரார். அப்போ ஒருவேளை அந்த 5 ராஜாக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினா திருப்பி வந்தா என்ன ஆகுறதுன்னு ஒருவேளை பயந்தாரா என்ன தெரியல. அதனால ஆரம்பத்திலேயே ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அப்போ நான் உனக்கு கூட இருப்ப பாதுகாப்பேன். இப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிச்ச உடனே இவர் ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறார். ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவி? கேட்குற தப்பே இல்லைங்க, புரியுதா? ஆண்டவரே என்ன செய்யும்? வந்து பேச ஆரம்பிச்சு, ஆண்டவரே எனக்கு என்னங்க தருவீங்க? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என் வீட்டில் இருக்கிற அந்த விசாரணைக்காரன் எலியேசர், அவன் தான் எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கிறான், அதிகாரியாக இருக்கிறான். அவனாலே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படின் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த எலியேசர் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே. 4ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க, உன் வாய்த்தரப்பா படிக்கலாமா? உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி வெளியே அழைத்து வந்து வானத்தை அண்ணாந்து பாரு, உன்னால முடிஞ்சா எல்லா நட்சத்திரத்தையும் என்ன செய், என்ன கவுண்ட் பண்ணு சொல்லிட்டு சொல்றாரு. என்னடியா? இல்ல ஆண்டவரே, முடியல, என்னால முடியாது. என்ன முடியாது யாரால? அவர் சொல்றாரு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். அது போட்டிருக்க 6ஆம் வசனத்துல, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான். அப்போ 2வது விசுவாசம் ஆபிரகாம் பிள்ளை இல்லாது இருக்கும் போது, புரியுதா, அங்க வானத்து நட்சத்திரத்தை போல பிள்ளைகளை நான் உனக்கு தருவேன்றார் பாருங்க. அந்த வார்த்தையை அப்படியே நம்பினார். ஆக்சுவலா அப்போ ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 75 வயசு. அழைக்கும் போது 75 வயசுல அவன் விசுவாசிக்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு நமக்கு அறிமுகமானதுல பிள்ளை இல்லாத இருக்கிறதுல யாருக்கும் கிட்டத்தட்ட 75 வயசு ஆகலை. புரியுதா? அப்போ இன்னும் சொல்ல போனா அதுக்கு பிறகு 99 வயசுல தான் பிள்ளை உருவாகுது ஆபிரகாமுக்கு. 89 வயசுல சாராளுக்கு கர்ப்பம் உருவாகுது. 90 வயசுல சாராளுக்கு பிறக்குது. அப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 100 வயசு. புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க, விசுவாசம் எதுல? சந்ததி இல்லாது இருக்கும்போது சந்ததியை கர்த்தர் தருவார் என்று சொல்லி விசுவாசித்தார். அதுதான் அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ ஆபிரகாம்கிட்ட பேசிட்டாரு. அடுத்து இப்போ என்ன நீங்க நினைக்கலாம்? ஆமா, ஆபிரகாம்கிட்ட தானே பேசினார், என்கிட்ட பேசினாரா? அப்பதான் நான் நம்புவேன். 18ஆம் அதிகாரம் எடுங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஒரு வசனம் வாசிங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அவனை நோக்கி, ஆண்டவர் அந்த தேவதூதர்களோடு சேர்ந்து வராரு, உன் மனைவி சாராள் எங்க? தேடி வராரா? ஆபிரகாம்கிட்ட பேசினவர் அதே விசுவாசத்தை தரும்படி யாரை தேடுறாரு? இப்போ சாராளை தேடுறாரு. அதுக்கு முன்னாடியே ஆகார் மூலமா வந்து விட்டுறேன், அதெல்லாம் நம்ம நிறைய தடவை படிச்சுட்டோம். சந்ததியை தருவேன் விசுவாசித்தான், கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு 18ஆம் அதிகாரத்துல வீட்டை தேடி வராரு. யாருக்காக? சாராளுக்காக. சொல்லுங்க வாயை திறந்து. சாராளுக்காக தேடி. சாராள் எங்க? கூடாரத்தில் இருக்கு. இப்போ பேசுறார் ஆண்டவர், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்துல திருப்பி நான் வருவேன், அப்போ சாராளுக்கு ஒரு பிள்ளை இருக்கும். அப்போ பின்புறமா இருந்து இந்த அம்மா சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறாங்க? ஆகையால் சாராள் 12ல் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன்
முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம். அப்படின்னா எனக்கெல்லாம் புள்ள பிறகுமா? நானே ஒரு கிழவி. அப்போ வயசு இன்னும் ரொம்ப கம்மி. அப்போ அவருக்கு 75னா இந்த மாக்கு 65, 10 வயசு வித்தியாசம். புள்ள பிறகுமா? நான் கிழவி ஆயிட்டேனே. என் ஆண்டவன் என்ன போட்டுக்குது? முதிர்ந்த வயது உள்ளவர். என்ன மரியாதை! சரி, இதெல்லாம் அடிக்கடி நம்ம சொல்கிறோம். சரி, விட்டுற. இப்போ இதை ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் சிரிக்கிற? பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சாரால் சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம். 14 வாசிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஆபிரகாம் சாராள் மூலமா சந்ததியை தருவேன்னு சொல்லி ஈசாக்குன்ட்டு அங்கே பேரை வச்சு ஆண்டவர் அவனுக்கு சந்ததி கொடுத்தார். இதை குறித்து எபிரேயரில் படிக்கும்போது அதில் திருப்பி வாசிங்க. 11 அதிகாரம் வச்சிருக்கீங்க கார்டு. 11 வாசிங்க. எபிரேயர் 11. எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் 90 வயசுல புள்ள பிறந்து. எதனால? வாயத்தர சொல்லுங்க. எதனால? விசுவாசத்தினால. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணு இல்ல. விசுவாசத்தினால கர்ப்பம் தரிக்க பலன். அந்த ரோமர்ல நம்ம அடிக்கடி அதெல்லாம் படிக்கிறதால நான் விட்டுறேன். 4 அதிகாரம் படிச்சுட்டேன் ஏற்கனவே. புரியுதா? தன்னுடைய கர்ப்பம், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் தன்னிட சரீரம் செத்து போனதையும் அவன் என்ன செய்யான்? எண்ணாதிருந்தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, நெகட்டிவே யோசிக்கிறது, ஆகாத காரியத்தை யோசிக்கிறது. அதை விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ப. பவுல் சொல்றாரு, அந்த புயல் அடிக்குது, கப்பல் முழுக போகுது, அவனுக்கு என்ன நம்பிக்கை? அந்த பாட்டு பாடு, எனக்கு சொன்ன பிரகாரமாகவே நடக்கும். என்ன சொன்னாரு? நீ எங்க போய் நிப்ப? ரோம்ல போய் இந்த ராயனுக்கு முன்னால நீ நிக்கணும். நீ நிப்பன்றார். ஆனால நடுக்கடல்ல நான் என்ன செய்ய மாட்டேன், நிச்சயமா சாக மாட்டேன். என்னை கொண்டு போய் ரோம்ல பத்திரமா ஆண்டவர் சேர்ப்பார். எனக்கு சொன்ன வார்த்தையின்படியே நடக்கும். கைகளை வைத்து கத்துற சூத்திரமும். அதனால சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க. கர்த்தர் செய்ய வல்லவர் என்று சொல்லி அதே போல 12 சொல்றாரு பாருங்க. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போல கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அப்போ எதை நினைக்கூடாது? உங்க பலவீனத்தை, இல்லை எதெல்லாம் நெகட்டிவா இருக்குதோ, புரியுது, ஆவாதுன்னு சந்தேகப்படுறீங்களோ, சந்தேகப்படாமல் முழு நிச்சயமா நம்பினான் ஆபிரகாம். அந்த நம்பிக்கை வரட்டும். அவன் சந்ததிக்காக என்ன செய்தான் சொல்லுங்க? அவன் விசுவாசித்தான், சந்ததி என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். மூணாவது சுருக்கமாவே நம்ம பார்த்து முடிச்சிருவோம். எபிரேயர் 11 அதிகாரம் 17. எபிரேயர் 11:17 வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 தாண்டி டீனேஜ் வந்தாச்சு. அந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கு தெரியும். ஒரு 15 வயசு வச்சுக்குவான். 15 வயசு பிள்ளை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் ஆபிரகாமே கூப்பிட்றாரு. இதோ அடியே என்ன சொல்கிறாரு? 22:2. அதை யார் ஒருத்தர் வாசிங்க. 22:2. நல்லா கவனி. உன்னுடைய புத்திரமும் பிள்ளை. 2வது ஏக பிள்ளை, ஏகசுதன். அடுத்தது நேசகுமாரன். வாக்கு தத்தம் இவன் மூலமா தான் நிறைவேறும் சொல்லப்பட்ட நேசகுமாரன் ஆகிய ஈசாக்கை நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளில் ஒன்றில் நீ என்ன செய்ய எனக்காக தகன பலியா பலியிடு. ஆண்டவர் கேட்கிறாரு, எத்தனை வருஷம்? 100 வருஷம் காத்திருந்து பெற்ற பிள்ளை. அது இல்லாத பெற்ற பிள்ளை உடனே கூட ஏதோ பிரச்சனை. அவ்வளோ அந்த என்ன சொல்ற, அவ்வளோ பழக்கம், அன்பு, இதெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட அந்த வந்திருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசு ஆகிற வரைக்கும் நல்லா வளர்த்து இப்போ கூப்பிட்றாரு. நீ ஆசையாக வளர்க்குறிய அந்த பிள்ளைய என்ன செய், நான் காட்டிருக்கிற அந்த மலை மேலே பலியாக, தகன பலியாக எனக்கு ஒப்பு கொடுன்னு. ஆண்டவரே,
இவ்வளோ வருஷம் காத்திருந்து இவன் மூலமாக தான் புள்ள தருவேன் நீங்கள், சந்ததி தருவேன் நீங்கள், இவனை போய் பலி கேட்குறீங்களோ கேட்டாரா? ஒரு வார்த்தை புறப்பட்டு போயிட்டார். புறப்பட்டு போயிட்டு என்ன விசுவாசம்னா, அந்த 22 அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கும். யாரோ ஒருத்தர் வாசிங்க. 16 வாசிங்க. நீ உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல். ஒரே ஒரு நிமிஷம் நானே இருக்கிறேன். 22ல் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரன் அவங்கள நிறுத்திட்டாரு. நீங்கள் கழுதை நிறுத்தி இங்க என்ன செய்யுங்க, காத்துருங்க, நானும் பிள்ளையாண்டானும் அந்த ஆண்டவர் சொன்ன அந்த மலை மேல போயிட்டு தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். இதை எப்படி கொஞ்சம் யோசிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நான் காட்டுற இடத்துல அவனை என்ன செய், தகன பலியா பலியிட அப்படின்னு அவனை வெட்டி, என்ன தகனம்னா என்ன, எல்லாம் எரியறதான தகனம், எரிச்சு சாம்பலாக்குன்றாரு. இப்போ இவர் சொல்றாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க, வேலைக்காரன் கழுதையெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க வெயிட் பண்ணுங்க, நானும் என் பிள்ளை ஈசாக்கும் மலை மேல போயிட்டு ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணிட்டு தொழுது கொண்டு என்ன செய்வோம், திரும்பி வருவோம். பலி செலுத்த தான் போறாரு. அவர் சொல்றாரு, பலி செலுத்துவேன், ஆனாலும் நானும் ஈசாக்கு என்ன செய்வோம், உயிரோட திரும்பி வரும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும்ட்டு ஈசாக்க வச்சுதானே சொன்னீங்க. அப்போ இந்த ஈசாக்க பலியா கொடுன்றீங்களே. ஒருவேளை நான் கீழ்ப்படிந்து பலி செலுத்தி அவன் செத்தே போனாலும் அவனை திரும்பமா உயிரோட எழுப்பி அவன் மூலமா திருப்பி எனக்கு சந்ததி கொடுக்க உம்மாலே முடியுமென்ட்டு அவனுக்கு என்னது, எத்தனை பேர் புரியுது அவங்களுக்கு? பலியா கொடுத்து அவன் செத்து போனாலும் ஈசாக்க உயிரோடு எழுப்பி அவன் மூலமா எனக்கு சந்ததி கொடுப்பார்ன்ற விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்ததால தான் அவன் சொல்றான், நானும் என் பிள்ளை ஈசாக்க மேல போயிட்டு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு திருப்பி எப்படி வருவோம், உயிரோட திரும்பி, சும்மா வாசிக்காதீங்க, உயிரோட திரும்பி வருவோம். அதே போல கட்டை அடுக்கிறாரு, ஈசாக்க கட்டுறாரு, கட்டை மேல கிடத்துறாரு. என்ன பண்ணாரு, கத்தியை ஓங்கி அவனை கொன்று அதுக்கப்புறம் சரீரத்தை என்ன செய்யணும், எரிக்கணும். கத்தியை எடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார். இப்போ சொல்றார், போதுமான் ஆபிரகாமே, ஆபிரகாமே, இப்போ இதோட என்ன செய், நிறுத்தி. இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா கீழ்ப்படுகிறான். 2 பேரும் கீழ்ப்படிஞ்சான். ஆபிரகாமும் கீழ்ப்படிஞ்சார், சொல்லுங்க, ஈசாக்கும் கீழ்ப்படிஞ்சார். 15 வயசு புள்ள வந்து இப்போ ஆபிரகாமுக்கு என்ன வயசு இருக்கும், 100 வயசுல பிறந்தா ஆபிரகாமுக்கு என்ன வயசு, 115 வயசு. சும்மா ஒரு கணக்கு சொல்றேன். இவருக்கு 15னா அவர் 115. கட்டுறதுக்கு ஒப்பு கொடுத்துருப்பாரா? ஒரு வாலிப வயசு இல்லை. ஒருவேளை கட்டிக்கிட்டு என்ன பண்ண போறாருன்னா உருண்டாவது ஓடி இருப்பான். புரியுதா? ஈசாக்கு தகப்பனுக்கும் மாத்திரம் இல்லை, தேவனுடைய சித்தத்துக்கு என்ன செய்தா, கீழ்ப்படியது. இதை தான் ஆண்டவர் திருப்பி வாழ்த்துறார் பாருங்க. நீ உன் புத்திரன் என்றும் 16 ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, சொல்லுங்க, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, உன் சந்ததிக்குள் 18 வாசிங்க. 18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதே போல ஆபிரகாம் ஈசாக்கு சேர்ந்து ஏகமா வேலைக்காரங்கிட்ட திரும்பி வந்தார். புரியுதா? நல்லா கவனிங்க, இங்க ஒரு வாக்கு தத்தத்தை அடிஷ்னலா ஆண்டவர் ஆசீர்வாதம். உன் சந்ததிக்குள் 18ல் ஒரு வார்த்தை இருக்கா பாருங்க, 2வது லைன்ல வாசிங்க. அதை உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததிக்குள் யாரை சொல்றா தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொல்றார். கலாத்தியர்ல அதுல இருக்கும் பாருங்க அந்த வார்த்தை 3:16. யாரோ ஒருத்தர் வாசிங்க, கலாத்தியர் 3:16 வாசிங்க. 3:16, கலாத்தியர் 3:16.
ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் ஆ. வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டபடி சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சந்ததிகளுக்குன்னு சொல்லல, அங்க வார்த்தை கரெக்டா சந்ததிக்குள், சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி யாரா? அந்த சந்ததி இயேசு கிறிஸ்துவே. கைவேதி கத்திர சூத்திரம் மூலமா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஈசாக்கு இயேசுக்கு ஒரு அடையாளம். இயேசு எப்படி நமக்காக நம்முடைய பாவத்துக்காக சிலுவையிலே என்ன செய்தார்? ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தது போல அதற்கு ஒரு அடையாள நிழல், அபாவனை. ஈசாக்க கட்ட மேல கடத்தி கொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் திருப்பி அவனை என்ன செய்தார்? அடக்கம் பண்ணப்பட்டு ஈசாக்கு உயிரோடு எழுந்தினா மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா, அந்த ஈசாக்கு இயேசுக்கு அடையாளமா ஆண்டவர் பார்த்தார். அந்த இயேசு மூலமா என்ன செய்வேன்? பூமியில் உள்ள அத்தனை ஜனங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இந்த இயேசு மூலமா தான் நம்ம என்ன செய்தோம்? அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினால தான் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது. அப்போ இந்த ஆபிரகாம் ஈசாக்குடைய வம்சத்துல இரட்சகராகி இயேசுவை ஆண்டவர் பிறக்க செய்தார். காரணம் என்ன தெரியுமா? விசுவாசத்தினாலே என்ன செய்தார்? தன் பிள்ளைய ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர் பிள்ளைய ஒப்பு கொடுத்தார். உங்ககிட்ட ஆண்டவர் என்ன கேட்குறாரு சொல்லுங்க? கேட்டால் ஒப்பு கொடுப்பீங்களா? ஒன்றும் இல்லை, உங்களை ஒப்பு கொடுங்கன்றார். ரோமர் 12:1 சொல்றாரு, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு கேட்கும் ஜீவ பலியாக நீங்கள் தேவனுக்கு என்ன செய்யுங்க? பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆபிரகாம் ஈசாக்கு ஒப்பு கொடுத்தான், அதே போல நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதித்து அவன் சந்ததி மூலமா ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் மூலமா சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் மூலமா. 3வது என்ன பார்த்தோம் சொல்லுங்க? விசுவாசத்தினாலே பலியா ஒப்பு கொடுத்தான். திரும்ப உயிரோட இயேசு திரும்ப உயிரோட பெற்றுக்கொண்டான். 4வது ஆபிரகாமுடைய விசுவாசம் எதுல வெளிப்பட்டது? ஆதியாகமம் 24 அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 24 அதிகாரம். நீங்க வசனம் நோட் பண்ணீங்க, ஷார்ட்டா நான் சொல்றேன், பெரிய விஷயம் அது. 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் என்ன சொல்றாரு? அந்த எலியேசரை கூப்பிட்டு, தன் வீட்டுள்ள வயதில் மூத்தவனும் அதிகாரியமாக எல்லாவற்றுக்கும் அதிகாரியமாக ஊழியக்காரன் தான் எலியேசர். நீ என்ன பண்ண? இந்த கானானிய குமாரத்திகளே என் பிள்ளைக்கு பெண் வேணாம், நீ என் தகப்பன் வீட்டுக்கு போய், அந்த சீரியா தேசத்தில் தகப்பன் வீடு இருக்குது, அங்கே போய் நீ என்ன செய்? எனக்கு ஒரு பொண்ணை, எனக்கு இல்லை சாரி, என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணை. ஈசாக்குக்கு மணமகள் தேவை. இப்போ ஆபிரகாம் யார் தேவை? பையன் இருக்கிறான், யார் இல்லை? மருமகள் இல்லை. இது எதனால் நடந்து தெரியுமா? இதுவும் விசுவாசத்தினால சொல்றாரு. விசுவாசத்தோடு எலியேசரை அனுப்புறாரு. நீ போ, அங்க போய் நில்லு. ஆண்டவர், அந்த ஒரு வார்த்தை இருக்க பாருங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம், என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலிருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர். நல்லா கவனி. ஈசாக்கு மூலமா சந்ததி முழுசும் பெருகும், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் அவங்க மூலமா ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்லிட்டார். அப்போ ஈசாக்குக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அவன் மூலமா தான் சந்ததி வரும்ன்றாரு. அப்போ ஈசாக்குக்கு ஏற்ற மணமகளை ஆண்டவர் தருவார் என்ற ஒரு விசுவாசம். எனக்கு சொன்னபடி அவர் செய்வார் சொல்றாரு பாருங்க. அந்த தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து வாசிங்க, என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஈசாக்கு மூலமா சந்ததி பின்னால கிறிஸ்து வரைக்கும் வரும். அப்போ அவனுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை ஆண்டவர் தூதனை அனுப்பி என்ன செய்வார்? வழியை திறந்து காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். விசுவாசத்தோடு சொல்லி அனுப்புறார். புரியுதா? எப்படின்னா நல்லா கவனிங்க, இதுக்கு ஒரு ஹிண்ட் ஆண்டவர் கொடுத்தார். ஏன் அங்க அனுப்புறாரு? கானான் தேசத்துல தேடி இருக்கலாம்ல பொண்ணு, ஏன் அங்க அனுப்புறாரு? இவனுடைய தகப்பன் வீட்டுக்கு ஏன் அனுப்புறாருன்னா, இப்போ ஒரு வசனம் வாசிங்க. 22ஆம் அதிகாரம் வாங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாராவது வாசிங்க.
22, 20. நல்லா கவனிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாம் இடத்தில் வந்து மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். கவனிங்க, எந்த காரியங்கள்? ஆபிரகாம் ஈசாக்க பலியா கொடுத்து திருப்பி உயிரோடு எழுப்பின பிறகு, அவன் உயிரோடு திரும்பி வந்த பிறகு, ஈசாக்கு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தது போல, சாகல ஆனா உயிரோட வந்துட்டார். அந்த காரியம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பலியாக ஒப்பு கொடுத்த காரியம் நிறைவேறின பிறகு, அப்போ உங்க வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா தேவன் சொன்ன வார்த்தைக்கு முழுசா என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. இது நடந்த பிறகு ஒரு ஆள் தேடி வந்து ஒரு நியூஸ் சொல்லிட்டு போறாரு. மில்காலுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க யாரு? ஊத்சு, பூசு, ஆராமுக்கு தகப்பனா கேமுவேல், கேசேத், ஆசோ, பில்தா, சித்லா, பெத்துவேல். இவ்வளோத்தையும் சொல்லிட்டு அவங்களெல்லாம் பொண்ணு பிள்ளைங்களாம் இருக்கும். எந்த பொண்ணு பிள்ளைங்களை பற்றி சொல்லலை, ஒரே ஒரு பொண்ணு பேரை சொல்றாரு, பெத்துவேல். 22 வாசிங்க. பெத்துவேல் ரெபேக்காலை பெற்றான் என்று அறிவித்தான். இப்போ தேவனை கீழ்ப்படிந்த பிறகு அவனுக்கு ஒரு நியூஸு, உங்கள் தகப்பன் குடும்பம் இனத்தா இருக்கிற அந்த சீரியா தேசத்தில் இவர் சந்ததி எப்படி பெருகி இருக்குது, பெத்துவேல் குடும்பத்தை இவ்வளோலாம் இருக்குது, அந்த பெத்துவேலுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்குதுன்னு இருக்குது, ஏற்கனவே குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டான்னு நினச்சிடாதீங்க, ஏற்கனவே இருக்குது. அந்த பொண்ணு பேர் என்னது? ரெபேக்கா. தேவன் அவனுக்கு செய்தி அனுப்புறாரு. இந்த செய்தியை நம்பி விசுவாசித்து இப்ப எங்க ஆள் அனுப்புறாரு? அந்த ஊருக்கு போ எலியேசர், நீ என்ன செய், அந்த ஊருக்கு போ, அங்க பொண்ணை ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களோட என் பிள்ளைக்கு என்ன செய்வார்? மாப்பிள்ளையே போகாம பொண்ணு கூட்டு வரான். இந்த ஊர்ல நடக்குமா இப்பெல்லாம்? மாப்பிள்ளை பொண்ணு போய் முதல்ல பார்ப்பாங்க, அப்புறம் பார்ப்பாங்க, வீடு வீடா போவாங்க, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். மாமனாரும் போல மாப்பிள்ளையும் போல யாரோ ஒருத்தர் போறாரு. இங்க அப்படி ஒருத்தர் ஆபிரகாம் இருக்காரு, அவருக்கு ஒரு பிள்ளை ஈசாக்குன்னு இருக்குது. நம்ம ஊருன்னா ஒரு போட்டோவாவது காமிச்சிருக்கோம், இவர் தான் அவர் அப்படின்னு. போட்டோலாம் அந்த காலத்தில் இல்லை. கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னவனா அவன் அனுப்பிட்டான். காரணம் என்ன தெரியுமா? தேவன் ஏற்படுத்தின காரணம். அந்த ஆள் சொல்றாரு, அந்த ரெபேக்காவுடைய தகப்பன் சொல்றான், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கையில வீதி கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா. அப்போ விசுவாசத்தினால எல்லாமே, விசுவாசத்தினால தான் ஆபிரகாமுக்கு மருமகள், விசுவாசத்தினால தான் ஈசாக்குக்கு மனைவி. அதில் இருக்கும் பாருங்க 24 ஒரே ஒரு வார்த்தை, 24 அதிகாரத்தில் ஒரே ஒரு வார்த்தை. 15ஆம் வசனம் வாசிங்க. இவர் ஜெபம் பண்றாரு, நான் தண்ணி கிணத்துக்கிட்ட போவேன், பொம்பளை பிள்ளைங்களை கேட்பேன், அவங்க என்ன செய்யணும்? எனக்கும் கொடுக்கணும், ஒட்டகத்துக்கும் கொடுக்கணும். அப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டு இப்போ போறாரு. அங்கே போனவனை யார் வராங்க? இவன். அப்படி 15 அவன் இப்படி சொல்லி, அதான் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுக்கு குமாரனா இருக்கிற பெத்துவேல். இதெல்லாம் பட்சமா 22 அதிகாரத்தில் நாகோர் மில்கால் மூலமா பெத்துவேல் வந்தா. பெத்துவேலுக்கு பிள்ளை மகள் யாரு? பிறந்த ரெபேக்கால் குடத்தை தோல் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். கரெக்டாக காமிச்சாரா? அங்கே சொன்ன அதே பேர் இங்கே வந்துச்சு. இதான் விசுவாசம். அடுத்து இன்னொரு விஷயம், அந்த பெண் வாசிங்க 16 மகா ரூபவதி, நல்ல அழகான பொண்ணு. அடுத்தது புருஷரை அறியாத கன்னிகை, அதான் முக்கியம். இப்போ வர பொண்ணு, கல்யாணம் ஆன பொண்ணு வந்து தண்ணி கொடுத்துருந்தா எப்படி கரெக்டாக நடத்துறாரு பாருங்க ஆண்டவர். அந்த பெண் புருஷனை அறியாத கன்னிகை, கரெக்டாக ஆண்டவர் பொண்ணை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது காரணம் என்ன தெரியுமா? தேவன் மேலே வச்ச விசுவாசம். கடைசியாக ஒன்று பார்த்து முடிப்போம், நேரம் இல்லாத சீக்கிரமா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் திரும்பி வாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9, 10. எபிரேயர் நல்லா கவனி. 11ஆம் அதிகாரம் 9. அந்த ஆபிரகாம் குறித்து தான் திருப்பி 8 ஆபிரகாம்னு வருதா, 9 விசுவாசத்தினாலே அந்த ஆபிரகாம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிய போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். விசுவாசத்தினால ஆபிரகாம் அந்த கானான் தேசத்துல எப்படி சஞ்சரித்தாராம்? பரதேசிய போல. அந்த பரதேசின்றதுக்கு 2 வார்த்தை இங்கிலீஷ்ல
ஒரு இதில் பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர், மாற்றான், அந்த ஊருக்கு சொந்த சம்பந்தம் இல்லாதவங்க. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பார்த்தா ஏலியன் இருக்கு. ஏலியன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஏலியன்னா யாரு? நிறைய என்ன சொல்லுங்க, ஏலியன்னா யாரு? வேற்று கிரகத்தை ஆளுநர். அப்படிதான் இப்போ நம்ம சொல்கிறோம். ஏலியன்னா கரெக்டாக என்ன, இந்த இடத்துக்கு சம்மதம் இல்லாதவங்க ஏலியன். புரியுதா? அப்போ அவர் எப்படி வாழ்ந்தாராம்? ஒரு பரதேசியை போல, சம்பந்தம், இந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளை போல. அப்படின்னு அர்த்தம், இந்த ஊரில் தான் இருக்கிறேன், ஆனால் அந்த ஊர் எனக்கு சொந்தம் இல்லை. அதனால தான் வீடை கட்டாமல் எதில் வாழ்ந்தாரு? கூடாரத்தில் வாழ்ந்தார். இதான் எனக்கு சொந்தம். என்ன பண்ணியிருப்பார்? அவருக்கு என்ன ஆசையா இல்லை, எல்லாம் இருக்குது. இதை எதில் வாழ்ந்திருப்பாரு? நல்லா அழகாக வீட்டை கட்டி வாழ்ந்திருப்பார். அவர் வீட்டை கட்டல, கூடாரத்தில் டெம்பரரியாக இருந்துட்டு போயிட போகிறோன்ட்டு என்ன செய்தாரா? வாழ்ந்தார். ஏன்னா இந்த தேசம் எனக்கு சொந்தம் இல்லை, எனக்கு சொந்தமான ஒரு தேசம் இருக்குது. அதில் இருக்கு பாருங்க, 13 வாசிங்க. இப்போ இவர்கள் எல்லாரும் அந்த பழைய பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை மனிதர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை, எனக்குன்னு ஒரு தேசம் ஆண்டவர் வச்சிருக்கிறார், இல்லைன்னா எனக்குன்னு ஒரு நகரம் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது, அதை தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். புரியுதா? இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் 14 சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுது. விட்டு வந்த தேசத்தை நினைக்கல. 16 சொல்றாரு, அதையல்ல அதிலும் மேன்மையான எந்த தேசம்? இதான் பாயிண்ட். எதை தேடுறாங்களா? பரம, வாயத்தர சொல்லுங்க, எதை தேடுறாங்க? பரம தேசத்தையே விரும்பினார்கள். எத்தனை பேர் அப்படி விருப்பம்? பிலிப்பியரில் சொல்றார், கிறிஸ்து எனக்கு சொல்லுங்க ஜீவன், சாவு எனக்கு. நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்காக தான் நான் வாழ்றேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் உங்களுக்கு நிறைய வசனத்தெல்லாம் சொல்லி கொடுப்பேன், அதனால தான் வாழ்றேனே தவிர எனக்கு இந்த ஊர்ல இருந்து இன்னும் நல்லா எல்லாத்தையும் அனுபவிக்கணும் எனக்கு ஆசை இல்லைன்ற பிலிப்பியர். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, அந்த பழைய ஏற்பாடுல இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் அவங்களுக்குன்னு ஒரு தேசம் ஆண்டவர் வச்சிருக்கிறார், பரம தேசம். வாயத்தர சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, பரம தேசம். எல்லாம் இங்கே இருந்துடலான்னு பாக்குறீங்களா? இருக்க முடியாது. ஒரு நாள் வரும், மரணமோ இல்லை அவருடைய வருகையோ. இதை விட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். ஒன்று அங்கே போகணும், பரமதேசம், தேவன் இருக்கிற வாசஸ்தலம், இல்லைன்னா பாதாளம். இங்கே ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று போகிறதுக்கு அந்த சாம்பிள் லைஃப் தான் இந்த உலகத்திலே நம்ம கொடுக்கப்பட்ட 70 வருஷம், இல்லைன்னா பலத்தின் மிகுதியால் 80 வருஷ வாழ்க்கை. இங்கே எப்படி வாழ்கிறோமோ நம்மளை தகுதிப்படுத்து. அங்கே போறியா இல்லை கீழே போறியா? புரியுதா? அப்போ அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், இந்த உலகத்துல எல்லா சுகபோகம் எல்லாம் இருந்து, ஆஸ்திலாம் இருந்து, சீமான் ஆபிரகாம் சகல ஐஸ்வர்யம் நிறைந்தவன். ஆனா அவன் என்ன சொல்றான்? இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை. அதுதான் அந்த பாட்டு. திரும்பியே பாரோம் மறந்த தேசம், தீவிரம் செல்வோம் சுய தேசம், தூதர்கள் வாழும் பரமதேசம், தூய பிதா ஒளி வீசும் தேசம், மேலோக பக்தரின் சொந்த தேசம். புரியுதா? நமக்கு சொந்தமான இடம் எது சொல்லுங்க? இது இல்லை. நீங்கள் நல்லா பெரிய ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை கட்டி வாழ்ந்தாலும் இது சொந்தம் சொல்ல மாட்டீங்களே. இது சொந்தம் இல்லை, இது சொந்தம் இல்லை. வாடகை வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோதான். இங்கே இருந்தோம், வாடகை கொடுத்தோம், போயிட்டோம், அங்கே போய் அங்கே இருக்குது. இப்போ கடைசியாக ஒரு வசனத்தை வாசி முடிச்சிருவோம். எல்லாரும் எடுங்க. அந்த பரமதேசத்தை குறித்த ஒரு விசுவாசம். அதனால ஆண்டவரே சொல்றார், ஆபிரகாம் என் நாளை கண்டான். யோவான் 8:56. அப்படின்னா அர்த்தம், ஆண்டவருக்கு தெரியுது ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு, பரலோகத்தில். லூக்கா 16 ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்தில் போனான். ஆனா லாசரு மரித்து எங்க போய் விட்டாராம்? தேவதூதர்ல எங்க போய் கொண்டு போய் விட விட்டா? வாயை சொல்ல மாட்டீங்களே. ஆபிரகாமுடைய மடியில். அப்ப ஆபிரகாம் இருக்கிற இடத்துல லாசரு போய் சேர்றார். அப்போ ஆண்டவர் சொல்றார், அதை நடந்த சம்பவம்ன்றதா தான் லாசரு பேரெல்லாம் சொல்றார். அப்போ ஆபிரகாம் அங்க இருக்கிறார். அந்த விசுவாசம் யாருக்கு இருந்தது? இந்த உலகத்தில் வாழும்போது
அந்த ஆபிரகாமுக்கு பரம தேசத்தை குறித்த விசுவாசம் இருந்தபடினால தான் பரதேசியை போல வீட்டை கட்டாம கூடாரத்தில் குடியிருந்து மரித்தார்கள். இப்போ அதே போல நீங்க இதெல்லாம் எவ்வளவு இருந்தாலும் இது எனக்கு இல்லை அப்படின்ட்டு இருந்தா ஆண்டவர் நம்ம எங்க போய் சேர்ப்பாரா? கடைசியா 2 வசனம் வாசி முடிச்சிருவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் விடுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. அவங்கெல்லாம் அப்படிதான் அறிக்கை பண்ணாங்க. இந்த தேசம் எனக்கு சொந்தமான தேசம் இல்லை, என்னுடைய சொந்த தேசம் இது. சொந்த தேசத்தை நாடி போகிறோம் படிச்சோமா? அவங்க மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் சொந்த தேசம் எது தெரியுமா? இது ஒரு டெம்பரரி லைஃப். புரியுதா? இந்த வீடு அது பார்த்தா அதை எடுத்த 3 அடையாளம் நான் ஏற்கனவே சொல்லி, அந்த வீடுன்ற வார்த்தை டெம்பரரியாக இங்கே இருக்கிற வீட்டையும் குறிக்கும், நம்ம லைஃப்பையும் குறிக்கும், நம்ம உயிரையும் குறிக்கும். புரியுதா? இது முடிந்த பிறகு நமக்கு வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குது? இங்கே கண்ணை மூணுனா அங்கே ஆரம்பிக்குது. அதான் ஒரே ஒரு வார்த்தை அதில் சொல்ற பாருங்க. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் 8ஆம் வசனம், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்க விரும்புகிறோம். நல்ல கவனி, ஒரே வார்த்தை மனுஷனுடைய லைஃப். இங்கிருந்து குடி போறோம். நிறைய பேர் அடிக்கடி வீடு மாத்துறீங்க. எங்க இருந்து? வேசர்பாடியில எங்க போறீங்க? புளியந்தோப்பு குடி போறீங்க. அத போல புரியுதா? இந்த வாழ்க்கை விட்டு எங்க போகிறோம்? குடி இருக்க போறோம். அங்க பரலோக ராஜ்யத்தில் தேவன் இருக்கிற இடத்துல குடி இருக்க நாம் போக போகிறோம். இந்த விசுவாசம் யாருக்கு இருந்தது சொல்லுங்க? அப்போ அந்த விசுவாசம் நமக்கு இருக்கு. இந்த உலகம் நமக்கு சொந்தமானது. அந்த ஆண்டவரே சொல்றாருல்ல, நீங்க உலகத்துல இருந்தாலும் நீங்க யாரும் இல்லை, உலகத்தார் அல்ல. நீங்க உலகத்தாரா இருந்தா உலகம் உங்களை சிநேகித்து இருக்கும். உங்களை ஏன் பகைக்குது? நீங்க உலகத்தார் அல்ல. நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் யாரும் இல்லை, உலகத்தார் அல்ல. சரி, நேரம் இல்லாத முடிப்போம். 5 காரியம் ஆபிரகாமுடைய விசுவாசம். முதல்ல என்ன பார்த்தோம் சொல்லுங்க? அழைப்புக்கு கீழ்ப்படிந்து போனான். ஆண்டவர் அழைக்கிறார், அவர் நடத்துவார். 2வது சந்ததி குறித்த விசுவாசம். நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வார்? வானத்து நட்சத்திரத்தை போல சந்ததியை தருவார். 3வது ஈசாக்க பலியா ஒப்பு கொடுத்தது விசுவாசம். அவன் ஒருவேளை செத்தே போனாலும் இந்த ஈசாக்க உயிரோடு எழுப்பி அவன் மூலமா சந்ததியை தருவார் என்ற ஒரு விசுவாசம். 4வது ஈசாக்குக்கு ஒரு மணப்பெண் தேவை, ஆபிரகாமுக்கு ஒரு மருமகள் தேவை. இதுவும் எதனால வந்துதான்? விசுவாசம். 5வது இங்கே என் வாழ்க்கை முடிந்தா அங்கே நான் போவேன், அந்த ஒரு விசுவாசம். எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கு. ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே நடக்கும். வாயத்திற்கு சொல்லுங்க, ஆபிரகாமை போல ஆண்டவரே எனக்கு நல்ல விசுவாசத்தை தாங்க, சந்ததியை தருவீர் ஆண்டவரே, என்னை வாழ வைப்பீர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரை ஆபிரகாமை நடத்தினது போல என்னை நடத்துவீர். ஆபிரகாம் ஈசாக்க பலியா ஒப்பு கொடுத்தது போல என்னையும் எனக்குண்டான எல்லாவற்றையும் பாதபீடத்துல பலியா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கை துணையை குறித்து ஈசாக்குக்கு ஒரு துணை தேவை. கர்த்தர் செய்வார். தேவ தூதனை அனுப்பி காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எல்லாத்துக்கும் மேல இங்க வாழ்க்கை முடிந்தவன அந்த தேசத்துல என்னை கொண்டு போய் ஆண்டவர் சேர்ப்பார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஆபிரகாமுடைய விசுவாசம் எங்களுக்கு இருப்பதாக. அழைப்புக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை தாங்க. சந்ததியை தருவேன் என்று சொல்லி 100 வயசுல ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுத்தது போல உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிள்ளை மாத்திரமல்ல, எதையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல பலியா ஒப்பு கொடுன்னு சொன்ன போது முற்றிலுமா கீழ்ப்படிந்து பலியா ஒப்பு கொடுத்தான். பாவனையாக திரும்பவும் அவனை உயிரோட பெற்றுக்கொண்டது போல எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கை துணை குறித்து கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையின்படியாக நம்முடைய மக்கள் நம்பி இருக்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக.
எல்லாத்துக்கும் மேல இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு என அந்த ராஜ்யத்தில் நீர் இருக்கிற ராஜ்யத்தில் நீர் எங்களை சேர்த்துக் கொள்வீர். அதற்காக மறுபடியும் எங்களுக்காக நீர் வரப்போகிறீர். அந்த வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகமட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.